ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஃபன் ரவா பொங்கல் பார்க்கலாம் வாங்க. ரவை, எண்ணெய், 50 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. பெருங்காயத்தூள், முந்திரி, கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, ஜீரகம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வானொலி அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதையுமே மிளகு போட்டுக்கலாங்க. மிளகு வெடித்து வரையில் ஜீரகம் இஞ்சி போட்டால் நல்லா மணமாக இருக்கும். மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் சூடாகி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஜீரகம், இஞ்சி இதெல்லாம் போட்டுருவாங்க. இதெல்லாம் போடையிலே நல்ல மணம் வந்துடும். முந்திரியும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வணங்கிட்டுங்க. சிம்லேயே வச்சு வணக்கிட்டால் நல்லா மணம் ருசி அதிகமாக தான் இருக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு போட்டுடலாங்க. 50 கிராம் பாசிப்பருப்பு ஒரே விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். போட்டுட்டு 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேனுங்க. இப்போ 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான். பாசிப்பருப்பு வேக வச்சு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றி இருக்கிறதுனால 3 டம்ளர் கணக்கு வச்சுருக்குறேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுட்டு கலக்கி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தண்ணி கொதிச்சதையுமே எடுத்துகிட்டு பார்த்தா பாசிப்பருப்பு கரெக்டான பதம் நல்லா இருக்குங்க. இது ரவையோடு சேர்ந்து இந்த பருப்பும் இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பெருங்காயம் இஞ்சி வாசனையோடு சிம்மில் வச்சு ரவை போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கிளற முடியும். எப்போவுமே வெள்ளை ரவை கிளறி சிம்மில் வச்சு போடுங்க. நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுட்டு கொதிக்குதுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே நிமிஷம் தானுங்க நல்லா ரெடி ஆயிரும். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடணுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. எடுத்து இப்போ பக்கத்து அடியே கரண்டி வச்சு சட்னி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. சிம்மில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றுறணுங்க. எண்ணெய் காயிட்டும். அதுக்குள்ளே பொங்கலையும் பார்த்துடலாங்க. ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. 3 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுனால தான் நல்லா லூஸாக இப்படி இருந்தால் தான் 6 நாள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப கெட்டியாக கிளறிட்டோம்னா அது எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக இருக்கையிலே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு. போது மேலால் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். அவ்வளோதாங்க, ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சட்னி தாளித்து விட்டுறலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெள்ளை உளுந்து பருப்புங்க, கருவேப்பிலை தழை, கொஞ்சம் வரமிளகா ஒரு 2 கிள்ளி போட்டுக்கலாங்க. சட்னி நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது வரமிளகா போட்டு தாளிக்கையில். அவ்வளோதாங்க,
ரவா வெண்பொங்கலும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.